தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடந்தது. நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க. திரு ஆர்கே செல்வமணி அவர்கள், பெப்சி தலைவர், தொழிலாளர் அமைப்பின் தலைவர் அவர்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பல அவதூறுகளை சொல்லி இன்று பாரம்பரியமிக்கமான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடன் 1-to-1, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷங்களாக பெப்சி அமைப்பும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தொழில் ஒத்துழைப்பும் அதற்கு சார்ந்த விதிமுறைகளும் எப்படி பண்ணணுங்கிறத பேசி முடித்து அதை பின்பற்றி இருந்தாங்க. இன்று அவர் சில காரணங்களுக்காக 1-to-1 தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அவர் தான் முதல்ல அறிவித்தார். நாங்கள் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். அவங்க அதுக்கு உடன்படலை. அவங்க எங்களுடைய இங்கேருந்து எஸ்ஓ பீரியட் இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் 2018-19 எஸ்ஓ பீரியடு கவர்மெண்ட் இந்த சங்கத்தை எடுத்து இருந்தபோது நிர்வாகம் இல்லாத சமயத்தில் சில தயாரிப்பாளர்கள், படம் எடுத்து இருக்கிற தயாரிப்பாளர்கள் எப்படி ஒரு கண்டிஷன்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்காக நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்ங்கிறத ஆரம்பித்தாங்க. அது அந்த காலகட்டத்தில் இங்கே நிர்வாகம் இல்லை, தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அவங்க அதை ஆரம்பித்தாங்க. அதை ஒரு 30 பேர் ஆரம்பித்தாங்க. அதை ஆரம்பித்து காலப்போக்கில் அது போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 2020 இங்கே தேர்தல் நடந்து இங்கே நிர்வாகம் வந்ததுக்கப்புறமும் அதை நாங்கள் எங்களோட சேர்ந்து ஒரு அமைப்பாக, தயாரிப்பாளர்கள் எல்லாம் முதலீடு பண்ணுறவங்க எல்லாம் ஒரு அமைப்பாக இருக்கணும்னு நாங்களும் அதை கேட்டுக்கொண்டோம். அது பல பேச்சுவார்த்தைகள் நடந்தும் அவங்க அதை ஒரு சங்கமாக நடத்தி கொண்டு போகணுன்னு நினச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் விதிமுறைகளை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இந்த திரைத்துறைக்கு எப்படி தயாரிப்பாளர்களை எப்படி வழி நடத்தணுங்கிற முடிவுகளை இங்கேருந்து தான் போயிட்டு இருந்தது. அதுவும் பெப்சி தொழிலாளர்களும் அதை பின்பற்றிருந்தாங்க. இதுக்கு இயக்குனர் எம் பாரதிராஜா அவர்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக நாங்களும் அதை ரொம்ப கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர்கள் முதலீடு செய்கிறவங்க ஒன்றா இருந்தால் தான் நடக்குங்கிறத பல லெட்டர்களும் பேச்சுவார்த்தையும் நடக்கலை. இந்த சூழ்நிலையில் இன்னொரு அமைப்பான நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துடன் பெப்சி அமைப்பு புது விதிமுறைகளை கொண்டு வராங்க. இது ஒரு பேரலல் அசோசியேஷனை சப்போர்ட் பண்ணுற தொழிலாளர் அமைப்பை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி பல முதலீடுகளை போட்டு இன்றைக்கி வெற்றி தோல்விங்கிறது சினிமா துறையில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது அவங்கள ஒரு வழிமுறை நடத்துறதுக்கும் அதை எப்படி சரி பண்ணுறதுக்கும் சில விதிமுறைகளை நாங்கள் பண்ணும்போது இது பேரல் அவங்க ஒன்று இதை தொழிலாளர் அவங்க சாதகமான விஷயத்துக்காக இன்னொரு இடத்துல கையெழுத்து போட்டு எங்களது 1-to-1 வேண்டாங்கிறத சொன்னதுனால இந்த செயற்குழுவில் இதை ஒரு டீப் டிஸ்கஷன் எடுத்து நான் எங்கள் தயாரிப்பாளர்களை காப்பாற்ற கிட்டத்தட்ட 1500 மெம்பர்கள் இருக்காங்க. இதில் நடப்பில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, இங்கேயும் மெம்பராக இருக்காங்க, அங்கேயும் மெம்பராக இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் தயாரிப்பாளர்கள் நலனை கருதி இந்த படங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு எந்த பாதமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக புதிய தொழிலாளர் அமைப்பை உருவாக்குறதுங்கிறத முடிவு எடுத்திருக்கோம். செயற்குழுவில் ஏகமனதாக ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் ஆதரவுடன் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். அதற்கு தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு என்கிற பேரில் ஆரம்பிக்கிறோம். இதில் அத்தனை எங்கள் தயாரிப்பாளர்களை காப்பாற்றுறதுக்கும் புதிய விதிமுறைகளையும் நாங்கள் என்ன பண்ணுறது எல்லாமே பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை தான் இந்த செயற்குழுவில் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் அவர் திரு ஆர்கே செல்வமணி அவர்கள் இதை 1-to-1 இந்த பாலிசி
இந்த இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முன்னாள் முதல்வர் மக்கள் திலகம் எம்ஜிஆரால் துவங்கப்பட்ட சங்கம். இது கலைஞர் ஐயாவால் வளர்க்கப்பட்ட சங்கம். இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு சங்கத்தை அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவங்க நிர்வாகிகள் சரியில்லை, அவங்க பார்க்கறதில்லை, அவங்க வந்து இவங்களுக்கு இதை ரெட்டு போட சொல்கிறாங்க, அதை பண்ண சொல்கிறாங்க, இது வந்து சொல்லி அவர் வந்து தட்டி கழித்து இதை உதாசீனப்படுத்தியிருக்காரு. அவர் எப்படி வந்து இன்னொரு தயாரிப்பாளர் சங்கத்தை அவர் ஆதரித்து அவர் பண்ணுறாரோ, எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களை அவர் தொழிலாளர் கூட்டமைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் தள்ளிவிட்டார். இதை வந்து இது ஒரு கடினமான முடிவு. ஏன்னா நாங்கள் தொழிலாளர்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கோம். ஆனால் அவர் அதெல்லாம் நினைக்கல. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தனிப்பட்ட முறையில் எங்கள் நிர்வாகிகளை தாக்கி பேசி அவர் வந்து அதை சொல்லியிருக்காரு. இதை திசை திருப்புறாரு. ஏன்னா இன்றைக்கி பெப்சியில் வந்து நாங்கள் நிர்வாகத்துக்கு 2020 தேர்தல் நடந்து புதிய நிர்வாகம் வந்தபோது சம்பள உயர்வையும் நாங்கள் பேசி முடித்து விட்டோம். அந்த சம்பளம் இது போயிட்டுருக்கு. இப்போது இருக்க சூழ்நிலையில் போன வருஷம் வந்து நாங்கள் மறுசீரமைப்புக்கு என்ற பேரில் ஒரு வருஷம் ஸ்டாட்டிஸ்கோப் பண்ணுவோம். ஏன்னா படங்கள் வந்து சரியான வியாபாரங்கள் வந்து சரியாக இல்லை. அதனால் பெரிய படங்களை தவிர சிறு முதலீட்டு படங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ண சொல்லி இதே ரேட் கார்டை வச்சு பாலிசி டிசிஷனாக நம்ம கொஞ்சம் நாளைக்கு போகணும்னு நாங்களும் பேசினோம். அதை பேசிகிட்டே இருக்கும்போது அவர் இன்றைக்கி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய இதை வந்து கேட்குறாங்க, தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய சூழ்நிலைகளும் நாங்கள் சொல்லி இன்றைக்கி வந்து அதை செயல்படுத்த முடியாதுன்னு சொன்னோம். இப்போ வந்து பிஎஃப்இஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வராங்க. பிஎஃப் வந்து ஒரு பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸுக்கு பிஎஃப்ஐ இஎஸ்ஐ எல்லாம் வந்து கொடுக்கப்படுறாங்க, பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கெல்லாம். இது வந்து சட்ட ரீதியாக வந்து நம்ம சினிமா துறையில் வந்து எல்லாருமே வந்து டெம்பரரி கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருக்காங்க. இதை வந்து கொண்டு வரதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஃபெஸ்ராங்கிற ஒரு அமைப்பை வந்து திரு ஆர்கே சுப்ரமணி அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. அந்த ஃபெஸ்ரா அமைப்பு வந்து என்னென்னா 23 யூனியன்கள் சேர்ந்தது பெப்சி. அதில் இருக்க தொழிலாளர்கள் அத்தனை பேரும் ஃபெஸ்ராவில் கார்டு வாங்கினா தான் வேலை இருக்குது, யூனியனில் மெம்பராக இருந்தால் வேலை இல்லை, இதில் வந்து கார்டு வாங்குங்கன்னு ஒரு கொடையின் கீழ் கொண்டு வர்றதுக்குள்ள இதை வந்து அவர் அமைச்சிருக்காரு. அது உள்ள நிர்வாகிகள் யாருன்னு தெரியாது. அதுக்கு ஒரே அமைப்பு அந்த இதை வந்து நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். ஏன்னா இதில் வந்து கொண்டு வர்றதுனால ஒரு 30%, ஒரு 15%, 30% இன்க்ரிமெண்ட்டு சம்பளம், இந்த பிஎஃப்இஎஸ்ஐ ஒரு கிட்டத்தட்ட 28% கிட்ட வரும், டேக்ஸ் எல்லாம் சேர்த்தா. இது எல்லாமே ப்ரொடியூசர் கிட்ட வருது. டோட்டலாக வந்து இதை வந்து நாங்கள் வந்து கடுமையாக இருக்கிறோம். ஏன்னா 23 யூனியன்லேருந்து இருக்க வேலையாட்களை நாங்கள் வந்து கேட்குறோம். அவர் ஒரு கொடையின் கீழ் கொண்டு வந்து மொத்தத்தையும் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உள்ள சிஸ்டம் தான் அந்த அதை நாங்கள் எதிர்க்கிறோம். இதை டிசைஸ் இருப்பதான் அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நிர்வாகிகளே எங்களை வந்து அதை பண்ண சொல்கிறாரு, இது பண்ண சொல்கிறான்னு சொல்கிறாரு. அங்கே வேலை எல்லா தொழிலாளர்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்களும் சொல்கிறோம். அவர் வந்து அதை திசை திருப்ப இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காரு. இதை நாங்கள் ஒரு அறிக்கையாக இந்த செயற்குழுவில் நாங்கள் பேசி முடிவு பண்ணி எங்களுக்குள்ள தொழிலாளர் அமைப்பு, எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற தொழிலாளர்களை வச்சு நாங்கள் பண்ணுறோங்கிற முடிவை வந்து செயற்குழுவில் எடுத்திருக்கோம். இதை வந்து நாங்கள் அறிக்கையாக பத்திரிகைக்கு நாங்கள் கொடுக்குறோம். வணக்கம். இதுதான் மெயினான ஒரு விஷயம். வேறு எதாவது இருந்தாலும் கேளுங்க. பேர் தமிழில் இங்கிலீஷில் பெப்சின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம். அது மாதிரி வந்து தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு, அதை இங்கிலீஷில் பெப்சிக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? சேலரி வைஸா பெரிய டிஃப்ரென்ஸ் இதுதான். வேலைகள் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏன்னா திரு செல்வமணி அவர்கள் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட 25,000 மெம்பர்கள் இருக்காங்க. எத்தனை பேருக்கு ரொட்டேஷன் முறையில் அவங்க வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க? அவர் குறிப்பிட்ட பேர்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்குது பெப்சியில் கிடைக்கிதே தவிர, இதை வந்து அவர் வந்து இந்த ஃபெஸ்ராங்கிற ஒரு இதில் கொண்டு வந்து எல்லாத்தையும் பண்ணி எத்தனை பேருக்கு ரொட்டேஷன் முறையில் வேலை கொடுக்குறாருங்கிறது இது வரைக்கும் ஒன்றும் டேட்டா கிடையாது.
அதே நேரத்தில் நாங்கள் அமைக்கிறதுல வந்து புதிய ரேட் கார்டு சிறு முதலீட்டு படங்களுக்கு என்ன மாதிரி சம்பளங்கள் எல்லாமே வந்து புதியாக உருவாக்கி அதை வந்து இப்போ இருக்க தயாரிப்பாளர்கள் சொல்ல போகிறோம் சார். சார் சினிமாவில் வந்து லேபர்ன்றது ஸ்கில் லேபர்ஸ் தான் இட்ஸ் சேலஞ்ச் சார். நிறைய பெரிய படங்கள் சின்ன படம் எதாவது ஸ்கில் லேபர்ஸ் சார். பட் அந்த ஸ்கில் லேபர்ஸ் நிறைய பேர் வந்து பெப்சியில் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு எப்படி ரெக்ரூட் பண்ண போறீங்க சார்? அதாவது ஒன்றும் இல்லை சார், இப்போ இருக்கிற தொழிலாளர்களுக்கு வேலை தரணும். தமிழ்நாட்டில் படித்து விட்டு விஸ்காம் படிச்சுட்டு வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிற புதிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரணுன்றது அடிப்படையில் தான் இந்த திட்டமே உருவாக்கப்பட்டிருக்குது. அனைத்து தரப்பட்ட தொழிலாளர்களுக்கும் ஒரு தொழில் உறுதி செய்யப்படுகிற திட்டமாக தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நேரத்தில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தலைவர் சொன்ன மாதிரி கடந்த காலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சங்கங்கள் இருந்தபொழுது 1-to-1 தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கு மட்டுமே இருந்ததை இன்றைக்கு தன்னுடைய பணக்கார நண்பர்களுக்காக செல்லுமணி அவர்கள் பெப்சியை கொண்டு போய் அந்த ஒப்பந்தம் அங்கே நடப்பு சங்கத்தில் போட்டு, நடப்பு சங்கத்தில் 23-24 எடுத்த படங்கள் பார்த்திங்கன்னா 18 படம் 23வது வருஷத்தில், 24வது வருஷத்தில் பார்த்திங்கன்னா 25 படம் தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக ரிலீஸ் ஆன படங்கள் வந்து 23ல் 225 படம், 24ல் 250 படம். அப்போ தயாரிப்பாளர்கள் எந்த தயாரிப்பாளர்கள் பெப்சி தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னா 100% விழுக்காடு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை உறுப்பினர்கள் தான் வேலை கொடுத்துருக்காங்க. அந்த தொழிலாளர்கள் புறந்தள்ளிட்டு ஒரு பணக்கார நண்பர்களுக்காக போய் நடப்பு சங்கத்தில் ஒரு 8 படம் 10 படம் நடக்கிற சங்கத்தில் போய் ஒப்பந்தம் இதை மீறி வரலாற்று சிறப்புமிக்க இந்த இதை மீறி ஒப்பந்தம் போட்டிருக்கிறாருன்னா அவர் தொழிலாளர் மேலே இருக்கிற அக்கறையில் பண்ணல. அதனால தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் என்றைக்குமே தொழிலாளர் பக்கம் தொழிலாளர் நலன் பற்றி சிந்திக்கிறதுனால இந்த புதிய கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கு. கூட்டமைப்பு ஆரம்பிக்கிறதுல உண்மையிலே நல்ல பாரம்பரிய விஷயம். நான் என்ன சொன்னா, ஒரு மூட்டு பூச்சி பையன் வீடு கொடுக்குற கதையாட்டம் செல்வமணியோ இல்லை சுவாமிநாதன் இல்லை XYZ யாரோ அங்கே அதிகாரம் பண்ணக்கூடிய நிர்வாகிகளுக்கோசம் நம்ம வந்து மற்ற லேபர்ஸ் பாதிப்பாங்க அவங்கள வெளியேற்றதுக்கு முயற்சி நீங்க செய்யலையா? அது ஏன்னா சம்பளம் கொடுக்குற முதலாளி நீங்க சார். அது இல்லை சார், அது எங்கள் இன்னொரு அமைப்பில் போய் தலையிட்டு நிர்வாகிகளை மாற்றுறது எங்கே வேலை. அது அந்த அமைப்பில் இருக்கிற ஓட்டு போட்ட தகுதி உள்ளவங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம். எங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் தொழில் நிறைய நல்ல உறவு இருக்கணும். அவங்க தொழில் எந்த விதத்திலும் பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு என்கிற அமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். எப்படி ஒரு காலத்தில் தென்னிந்திய இயக்குனர் சங்கம் என்பது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கம் என்பது உருவாச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கும் இப்போ கரண்ட்டில் இருக்கிற தொழிலாளர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இது தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனை. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்படுகிற அமைப்பு. சார், நீங்க இயங்காம இருக்கும்போது நடப்பு சங்கம் வந்தது, மறுபடியும் நீங்க இயங்க ஆரம்பிச்சீங்க. ஆமா, அது உங்களோட சேர்க்க எந்த முயற்சி, ஏன் எப்படி அது தனியா விட்டீங்க? ஏன் உங்களால மறுபடியும் இல்லை சேர்க்கறதுக்கு நாங்கள் தலைவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு கட்டத்தில் பல்வேறு முயற்சிகள் எடுத்தோம். ஆனால் அவங்க வந்து எந்த விதத்துலேயும் வந்து எங்களோட உடன்பட்டு வராதனால நாங்கள் எங்களுடைய அடிப்படை தன்மையை நாங்கள் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தோம். நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம், அது எங்களுடைய உரிமை. ஆமாம் ஆமாம் 90% நாங்கள் தான் படம். ஆமாம், நீங்க ஏன் அவங்கள வந்து உங்களுக்குள்ள கொண்டு வர முடியல? ஏன்னா சங்கம் இல்லை சார், இன்னொரு அமைப்பு தற்காலிகம் நீங்களே சொல்றீங்க. ஆமாம், இயங்காம இருக்கும்போது சங்கம் வந்தது, இப்போ நீங்க இயங்க ஆரம்பிச்சீங்க. இல்லை நான் சார் இங்கேருந்து இங்கே இதான் நீங்கள் சொல்கிறாங்க, இங்கேருந்து ஒருத்தர் தனி கொடுத்தனம் போயிட்டார், குடும்பத்திலேருந்து ஒருத்தர் தனி கொடுத்தனம் போனதுக்கப்புறம் பல்வேறு முயற்சிகள் பெரியவங்க இருந்தாங்க, முயற்சி ஏற்படுத்தி ஒரே குடும்பமாக இருப்போன்னு வாங்கன்னு பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அந்த தனியாக போனவர் வந்து சேர்ந்தால் தானே அவர் வரமாட்டேன்னு பிடிவாதமாக அங்கேயே இருந்துட்டார்னா அப்போ இங்கே இருக்கிற அமைப்பை நாங்கள் உருவாக்கின அமைப்பு அடிப்படை அமைப்பை காப்பாற்றி ஆகணுமில்ல, அதுதான் நாங்கள் இப்போ காப்பாற்றிட்டு இருக்கிறோம்னு சொல்லுவோம். உதாரணம் வேற சார், அமைப்பு ஆமாம் வந்து பாசம் காட்டி விட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? நீங்கள் சேர்க்க லீகலாக இதை பண்ண முடியாது சார். இன்னொரு அமைப்பை போய் லீகலாக எப்படி நீங்கள் கழிச்சிட்டு வாங்கன்னு சொல்ல முடியும்? இல்லை சார், பல பேச்சுவார்த்தைகள் நாங்கள் வந்து கேட்டு ஒன்றா இயங்கி செய்வோம்னு மீட்டிங்கெல்லாம் நாங்கள் சில பாலிசி டிசிஷன் இது ஒரு இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரியில் இது ஒரு பாலிசி டிசிஷன் இங்கேருந்து எடுத்தால் எல்லாருக்கும் இது ஒரு பாதுகாப்பான அமைப்புங்கிறதே வந்து அந்த தொழில் சார்ந்த ஆளுங்களுக்கு உள்ள பாதுகாப்பு தான் அமைப்புகள். அதுதான் அது வந்து இங்கேக்குள்ளே வந்து பேசுனாங்க, இங்கேருந்து வந்து பேசிட்டு சேர்றோம் தான் சொன்னாங்க. ஆனால் அங்கே இருக்க சில நிர்வாகிகள் அதை வந்து விட்டு கொடுக்காம என்ன சொல்கிறது, அங்கே ஒரு பதவி இருக்குது அதுக்காக இங்கே வந்தால் வர முடியாது,
இதெல்லாம் வந்து விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்காக அவங்க வரமாட்டேன்றாங்க சார். சட்டப்படி அதை கலைக்கவோ ஒன்று சேர்க்கவோ வழி இல்லையா? பாலிசியாகவே நாங்கள் கேட்டோம். நாங்கள் ரொம்ப சாஃப்டாக, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம், இதை கலைச்சிட்டு வாங்கன்றத. நாங்கள் வந்த உடனே அப்போ வந்து நாங்கள் வந்து பாலிசியை வந்து ஒரு நோட்டீஸே கொடுத்தோம், கலைச்சிட்டு வந்துடுங்க, அதெல்லாமே ரெக்கார்டு இருக்குது நோட்டீஸ். அப்புறம் ரொம்ப ஹார்டாக, ஏன்னா அவங்களும் சக தயாரிப்பாளர்கள் தான், இங்கே இருக்க மெம்பர்ஸ் தான். இயக்குனர் பாரதராஜா அவர்களை மரியாதையாக நாங்களும் எல்லாருமே தான் பார்க்குறோம். அதுக்காக ஒரு மரியாதைக்காக இருந்தோம். அது வந்து கொஞ்சம் காலப்போக்கில் அதை தள்ளி எங்களோட சேர்ந்து அவங்களும் பயணித்தாங்க. நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் எங்களோட பாலிசி டிசிஷனில் சேர்ந்து பயணித்தாங்க. இப்போது அவங்க தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறதுக்குன்னா, அப்போ பாலிசி டிசிஷன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து அது வந்து டேமேஜ் பண்ணும். இண்டஸ்ட்ரி முதலீடு போடுற தயாரிப்பாளர்களுக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தோட மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு டிசிஷன், நாங்கள் ஒரு டிசிஷன் போது தனியாக இருக்கும்போது எங்கள் தயாரிப்பாளரை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த முடிவு எடுத்தோம். அதுதான். இதை தாண்டி செல்வமணி, நீங்கள் அந்த பொதுக்குழு முடிஞ்ச பிறகு அந்த பேட்டியில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஊடகத்தாக இருக்கீங்க, பத்திரிகையாளர்லாம் இருக்கீங்க, நாங்கள் சொல்ல தெரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்கள் அந்த விஷயத்தில் நாங்கள் ஃபுல்லாகவே பார்த்தோம். அதில் வந்து அவங்கள ஏதோ நாங்கள் அடியாளாக பயன்படுத்துகிற மாதிரி எங்கள் சங்கத்து செயலாளர் பெயரை குறிப்பிட்டு அவர் தனுஷ் பிரச்சனைக்காக தான் இந்த மாதிரி எங்களை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்கி தர சொன்னாங்கன்னு ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வந்து எங்கள் நிர்வாகி பேரில் வச்சார். அது முற்றிலும் தவறானது, கண்டனத்துக்குரியது. ஏன்னா எங்கள் நிர்வாகியாக இருக்கிறவங்க அவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளர் மட்டும் இல்லை, அடிப்படையில் இங்கே அவர் உறுப்பினர். ஒரு உறுப்பினருக்கு ஏற்பட்ட பிரச்சனை அவர் சங்கத்தில் அணுகி அவர் கடிதம் கொடுத்து அந்த சங்கம் அந்த பிரச்சனையை பேசுகிறது அது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்குள்ள அந்த பிரச்சனையை கூட்டு தான் நாங்கள் பேசக்குள்ள, நாங்கள் அவரோ அந்த தயாரிப்பாளர் கதிரேசனோ இந்த பணத்தை வட்டி போட்டு வாங்கி கொடுக்குன்னு அவங்க கேட்கல. இவர் தான் சொன்னார், இந்த மாதிரி அவங்க பணம் தரேன்னு சொல்கிறாங்க, அதனால் நம்ம பேசலாமான்னு சொல்லக்குள்ள, அப்போ தான் நாங்கள் இப்போ படம் பண்ணுறதுக்கு தான் நம்ம அட்வான்ஸ் கொடுத்தோம். அன்னைக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அவர் சம்பளம் வாங்கினாரோ அந்த சம்பளத்தின் அடிப்படையில் அட்வான்ஸ் கொடுத்தோம். அந்த சம்பளத்துக்கு எங்களுக்கு படம் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டோம். இதே இடத்துல பெப்சி, நடப்பு சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் எல்லா நிர்வாகிகளும் உட்காந்து பேசினப்ப இதே செல்வமணி வந்து ஒத்துக்கிட்டு போனது 100% அல்ல 200% தயாரிப்பாளர் அட்வான்ஸ் கொடுத்த படத்துக்கு கால் ஷீட்டு தரணுன்றது நான் ஏற்றுக்கொள்கிறேன். இட்லி கடை படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அக்டோபர் மாதத்தில் 2 பிரச்சனை இருந்தது. தனுஷ் பிரச்சனை, தலைவருக்கு ஒரு படம் ஒரு பிரச்சனை, கதிரேசன் சாருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. 2 படத்தையும் நாங்கள் வந்து தனுஷ்கிட்ட கால் ஷீட் தரணும் தான் நாங்கள் பேசுவோம். அதுதான் முறை. 100% இல்லை 200% ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இல்லை, வட்டிக்கு பணம் வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ முடிவு பண்ணிட்டு போனோம். எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் வந்து பணம் வாங்கி கொடுங்கன்னு நாங்கள் 5 கோடி வாங்கி தாங்க, 20 கோடி வாங்கி தாங்க நான் பணமாக கேட்கல, கால் ஷீட் தான் கேட்குறோம். இது கடந்த காலத்தில் இருந்து இருக்குது. இப்போ அடியாலாக பயன்படுத்திக்கிட்டேன்னு கேட்குறாரு. 3 வருஷம் நான் தலைவர் சொன்ன மாதிரி அட்டாக் கமிட்டி இருந்தப்போ வடிவேல் வந்து 3 வருஷம் நிறுத்தி வச்சுருந்தீங்களே, அப்போ நீங்கள் அந்த செஞ்சீங்களே, அப்போ அது சரியா? அவங்களே தான் இப்போவும் நடப்பு சங்கத்தில் நிர்வாகிகளாக இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட தான் அவர் வந்து பயணிக்கிறார். அதே வடிவேலு பிரச்சனையை கொண்டாந்து இப்போ தான் நாங்கள் இங்கே பேசி தீர்த்து தான் திரும்பி அவர் வந்து ரீஎன்ட்ரி ஆகி நடிச்சிட்ருக்கார். அப்படி இருக்குள்ள அன்னைக்கு இதே நாங்கள் அடியாளாக பயன்படுத்துகிறோன்னு சொல்கிற செல்வமணி சாரை கேட்குறேன். நாங்கள் இங்கே தயாரிப்பாளர் படம் எடுத்து ரிலீஸுக்கு நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி அப்போல்லாம் லேப் லெட்ரு, லேபில் வந்து பெப்சி தொழிலாளருடைய சம்பளம் எவ்வளோ பாக்கி இருந்ததுன்னு எத்தனோ முறை வந்து எங்ககிட்ட கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தின் அடிப்படையில் நாங்கள் அவங்களுக்கு எங்கள் தயாரிப்பாளர்கிட்ட வந்து பணத்தை வாங்கி அவங்களுக்கு செட்டில் பண்ணி கொடுத்துருக்கோமே. அப்போ எங்களை அடியாளாக பயன்படுத்திக்கிட்டாரா? ஆனால் அந்த வீடியோவில் அவர் பேசினபோது அந்த இதில் பேசும்போது இவர் கதிரேசன் சார் மேட்டில் 3 கோடி ரூபாய் ஒரு அட்வான்ஸ் கொடுத்ததாகவும் 2 வருடம் கழிச்சு வந்து தனுஷ் வந்து திருப்பி கொடுத்து இவங்க அக்செப்ட் பண்ணல, அதனால எங்களுக்கு படம் பண்ணாங்க, இவரால் பணம் பண்ண முடியல அவர் சொன்னது இதுதான் சார். அதுக்கான பதிலடி அப்புறம் 6 கோடிக்கு கொடுத்தோம், அப்புறம் ஒத்துக்கல 8 கோடி கொடுத்தோம், இவங்க 16 கோடி கேட்டாங்க. இல்லை சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், தெளிவாக சொன்னோமே, 7 வருஷத்துக்கு முன்னாடி வட்டிக்கு பணம் கொடுக்கல கதிரேசன். அவர் படத்தை நடிக்கிறதுக்கு கால் ஷீட்டுக்கு அட்வான்ஸாக கொடுத்த தொகை தான் அந்த பணம் 3 கோடி + 1 4 நினைக்கிறேன். 3 கோடி அப்போ முன்ன பின்ன இருக்கும், அது தெரிஞ்சுக்கிங்க. அட்வான்ஸ் கொடுத்தது படம் கால் ஷீட்டு கேட்டு தான், வட்டிக்கு பணம் தரல. அவர் வட்டிக்கு தரேன்னு அவர் தான் சொல்கிறார், அவரே நாங்கள் கேட்கல. எங்கள் தயாரிப்பாளர் சங்கம் அப்படி பேசலை, பெப்சி அப்படி பேச வேணாம் தான் நாங்களும் சொல்கிறோம். இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனை நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளருக்கு சங்கத்துக்குமான பிரச்சனை. இவர் ஏன் நடுவில் வந்து கடை பஞ்சாயத்து பண்ணுறாரு? அப்போ தனுஷ் தனிப்பட்ட முறையில் தனுஷுக்கு ஏதாவது கமிட்மெண்ட்டாக இருக்காருல்ல, அவங்க அப்பாக்காக அவர் கமிட்மெண்ட் பேசுகிறாரா?
நாங்கள் பணம் எங்கள் தயாரிப்பாளர் நடிகருக்கு கால் ஷீட்டை கேட்டு கால் ஷீட்டுக்காக 3 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு சார். எந்த நடிகருக்கு வேணாலும் நம்ம தயாரிப்பாளர் கொடுக்குறாங்க. வாங்கின பணத்துக்கு அட்வான்ஸ் வாங்கின பணத்துக்கு படம் பண்ணி கொடுக்கணுன்றது தானே முறை. காலகாலமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் நடந்திருக்கு. அந்த தானே திரும்பி கேட்குறோம், அதை தானே வலியுறுத்தி கேட்குறோம். அதில் தப்பு. உண்மையிலே சார் அவரோட உழைச்ச பணம் கொடுத்துருக்காரு 3 கோடி. ஆனா அவர் சொன்னது 16 கோடி கேட்டாங்க அப்படின்னு. ஏன் சார் நாங்கள் கேட்குறோம்? அன்னை சம்பளத்துக்கு கால் ஷீட் தானே கேட்குறோம். நாங்கள் பணம் கேட்கலையே. அவர் என்ன கேட்டார் சொல்லுங்க. அவர் எல்லாரும் தான் காமிக்க சொல்லுங்க, ஆதாரபூர்வமாக காமிக்க சொல்லுங்க. இல்லை சார், அவர் ஏன் குற்றச்சாட்டு சொல்றாருன்னா, இது அவர் வந்து பையனூர் இடத்துல அந்த அரசு உத்தரவை, கலைஞர் கொடுத்த அரசு உத்தரவை எடுத்து பாருங்க. 65 ஏக்கர் பெப்சி தொழிலாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் 90 ஏக்கருக்கு மேலே தலைவர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்தார் கலைஞர். அந்த உத்தரவில் ஒரு அமைப்புக்கு இத்தனை ஏக்கர்னு இருக்குது. அந்த ஏக்கரில் என்ன உத்தரவுனா, அங்கே அடுக்குமாடி குடியிருப்பு தான் கட்டலாம். இண்டிவிஜுவல் வீடோ இண்டிவிஜுவல் பட்டாவோ தர முடியாது. இது சட்டத்துக்கு புறம்பானது. ஆனால் அங்கே வந்து 15 ஏக்கர் பொது பயன்பாட்டுக்குன்னு ஒதுக்கின இடத்துல போய் கமர்ஷியலாக 15 ஏக்கரில் இது ஃப்ளோர் கட்டி வாடகை வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து இடமே வந்து சொசைட்டிக்கு அந்த அமைப்பில் இருக்கிற சொசைட்டியை கையாள வேண்டியது, சொசைட்டி நிர்வாகம் பண்ண வேண்டியது. ஆனால் அந்த சொசைட்டிக்கு அந்த இன்றைக்கி வாடகை அந்த சொசைட்டிக்கு அந்த பணம் போகலையான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வீடு கட்டுறதுக்கு, அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கமர்ஷியலாக கட்டடம் கட்டி அரசாங்கத்திடமே பணம் வாங்கி கட்டடம் கட்டி அதில் பல்வேறு முறைகேடுகள் இருக்குது. அதை திசை திருப்பறதுக்காக நீங்கள் நடப்பு சங்கத்தோட கையெழுத்து போட்டு இந்த பிரச்சனை திசை திருப்பி, தனுஷ் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை திசை திருப்புறீங்க. எங்கள் தயாரிப்பாளர் கதிரேசனும் கேட்டது நாங்கள் கொடுத்த அட்வான்ஸுக்கு கால் ஷீட் தான். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். எங்களுக்கு பணம் வேணாம், வட்டி வேணாம், எதுவும் வேணாம். அன்னைக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பளம் பேசி அட்வான்ஸ் கொடுத்தாங்களோ அதுக்கு நடிச்சு கொடுங்க தான் கேட்கும். மேலிடத்துலேருந்து எந்த உத்தரவும் எங்களுக்கு வரல சார். அப்படி அவர் கற்பனையில் சொல்கிறார். அவர் திசை திருப்பதற்காக அந்த எதை போட்டால் பத்திக்குன்றதுக்காக அந்த மேலிடன்றது போட்டு ஒரு திணிக்கிறார். அது அவர் யார் மேலிடன்னு அவரே சொல்லியிருக்கலாமே சார். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பிஎஃப் கிடையாதுங்கிறதாக அவங்க பேசுற ஆரம்பிச்சிருக்காங்க தொழிலாளர்களுக்கு. அதை எதுக்கு என்ன சார் அது கடைசியாக தயாரிப்பாளர்கள் மேலே தான் சார். என்ன சார் இது, தயாரிப்பாளர்கிட்டேருந்து என்ன தான் போகல. அவங்க காலையில் எந்திரிச்சு வந்ததுலேருந்து தயாரிப்பாளரோட செலவு தான். காலையில் அனுப்பலைன்னா வரமாட்டாங்க. காலைல 9 மணிக்குனா 8 மணிக்கு தான் வருவாங்க. டைமிங் எல்லாமே அது நாங்களும் சில அவர் வந்து நிறையா பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்லுவோம். தொழிலாளர்கள் நாங்கள் பண்ணி கொடுக்கலன்னு அவரால் சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாமே பண்ணுவோம். காலையில் வண்டி அனுப்புறதுலேருந்து கடைசி இறக்கி ட்ராப் பண்ணுற வரைக்கும் தயாரிப்பாளரோட கணக்கில் தான் எல்லாமே. அதோட கணக்கு வரல சார். நிறையா இது இருக்குது சார். அவங்க பேசுகிற ஒரு படம் தயாரிச்சுட்டு ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள், சின்ன படம் 40 நாள் ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா 39 நாள் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு நாள் கொடுக்கலன்னா அவங்க வந்து அவங்க பேசுகிற பேச்செல்லாம் வேறு வரும். ஒரு ஆர்டிஸ்ட்டை தூக்கிட்டு போய் வச்சிடுறாங்க. ஒரு நாள் சம்பளம் வரல. 8 வருஷத்துக்கு முன்னாடி 3 கோடி ரூபா கொடுத்து ஒரு தயாரிப்பாளர் சும்மா உட்காந்துருக்குறோம். அதை வந்து பேசுகிறத வந்து நீங்கள் எப்படி கொச்சைப்படுத்தி பேசுவீங்க? உங்களோட ஒரு நாளுக்கு ஒரு படத்தோடைய ஆர்டிஸ்ட்டை தூக்கிட்டு போய் வச்சுக்கிறீங்க. அதுக்குள்ளே நிறையா விஷயங்கள். நான் சார் நிர்வாகத்துக்கு சங்கங்கிறது வந்து நிறையா பிரச்சனையை கையாளுறது எல்லாமே தான் இருக்க தான் செய்யும். அதை வந்து கொச்சைப்படுத்தி திசை திருப்பி தப்பான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணுறது நியாயம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் மேலே தள்ளப்படுறத வந்து அதை வந்து அவர் பொதுவெளிக்கு வரும்போது தான் நாங்கள் வர மாதிரி இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவர் நிறையா விஷயங்களை திசை திருப்புறதுக்கு தான் இந்த பிரச்சனைகளை எடுத்து மாற்றி விட்றாரு. அதான் சார். நடப்பு தயாரிப்பு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் சங்கம் ஆரம்பிச்சிருக்கா. அப்புறம் தயாரிப்பு சங்கத்துக்கு என்ன நீங்கள் ஒரு சங்கம் வச்சுருக்கீங்களா? அதனால கேட்குறீங்களா? சார் அதுக்காக நடவடிக்கை எடுத்துருங்க சார். இல்லை சார் அதோட முடிவு தான் சார். உங்களுக்கு. இல்லை இதுக்கு முன்னாடி வந்து அந்த டைமில் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு தாய் சங்கமாக சேம்பர் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கில்டு இருக்குது. சின்ன சின்ன சங்கங்கள் நிறையா இருக்குது. ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அவங்க யாருக்கும் போய் பெப்சி கையெழுத்து போட்டாங்களா? கில்டு எத்தனை வருஷமாக இருக்குது? கில்டுகிட்ட போய் போட்டாங்களா? அடுத்தது டிஜிட்டல் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. சின்ன சின்ன குட்டி சங்கங்கள் இருக்குது. எல்லார்கிட்டையும் போய் போடுறாங்களா? எங்கேயுமே போடலை. இது ஒரு மரபாக இங்கே வந்து ஒரு அமைப்பு ஒரு ஃபார்மேஷனு வந்து கட்டுக்கோப்பு ஒன்று வேணுங்கிறதுக்கு நம்ம இருக்கிறோம். அதை பிரேக் பண்ணி நீங்கள் வேண்டாம், நீங்கள் ஒன்றும் பண்ணலை அதில் அவர் சொல்கிறது என்னென்னா இங்கே யாரும் ஒழுங்காக ஒன்றா வரலை, நிர்வாகிகள் வரலைன்னு தனியாக தான் பண்ணுறாரு. ஒரு அமைப்புக்குள்ளே உங்களுக்கு வேண்டியது என்னவோ நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். இது இருக்குது. இது வந்து யார் வராங்களோ செயலாளர் ஒரு நாளைக்கு வர முடியாது,
ஒரு நாள் நான் வர முடியாது இருக்கும். அது எல்லாரும் உட்காந்து பேசி எல்லா விஷயமும் நடந்து தானே இன்றைக்கி சினிமா துறை போயிட்டுருக்கு. அதை மீறி என்ன பண்ண முடியும்? இப்போ அந்த உறுப்பினர் இங்கே இருக்காங்களே, இப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பீங்களா இல்லை விட்டுருவீங்களா? முறையாக உறுப்பினராக இருக்காங்க, உங்கள் சங்கத உறுப்பினர் இருக்காங்க. இதில் ஒரு முடிவெடுத்துருக்கீங்க. இதில் வந்து என்னென்னா, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க நிர்வாகிகள் இங்கே நிர்வாகத்தில் இருந்தவங்க தான். அவங்க பீரியடில் இன்றைக்கி தலைவராக இருக்கிறவரும் இங்கே தலைவராக இருந்தவர் முன்னாள் தலைவர் அவரே வந்து இன்றைக்கி போய் அங்கே அவர் இருந்த பீரியடில் அவர் வந்து பெப்சி கையெழுத்து போட்டார். வேறு பெப்சியோடு இருந்து சம்பள பாக்கியிலேருந்து எல்லாத்தையும் பேசினாங்க. அவர் போய் அங்கே போய் கையெழுத்து போடலாமா? அந்த நிர்வாகிகள் மேலே நாங்கள் அதோடைய விளக்கத்தை கேட்டு நாங்கள் லெட்டர் அனுப்புகிறோம். சார் அது வந்து இந்த ஜனநாயகத்தில் வந்து 2 பக்கமும் எல்லா இடத்துலையும் உறுப்பினராக இருக்கிறாங்க. ஒரு கிளப்பில் மெம்பராக இருந்தால் இன்னொரு கிளப்பில் மெம்பர் ஆகக்கூடாதுலாம் கிடையாது. அது இருக்கலாம். ஆனால் ஒரு சங்கத்துடைய ஸ்திரத்தன்மையை வந்து அவங்க வந்து அசைச்சு பார்த்து பண்ணும்போது அதுக்குள்ள முடிவுகளை நாங்கள் எடுத்து தான் சார் ஆகணும். இது வந்து இண்டிவிஜுவலை விட சங்கம் தான் பெருசு. தலைவர் சொல்கிற ஒரு அர்த்தம் என்னன்னா, இந்த தயாரிப்பாளர் சங்கத்திற்கு விரோதமாக இந்த சங்கத்துக்கு துரோகம் செய்த நிர்வாகிகளாக அங்கே நடப்பு சங்கத்தில் கையெழுத்து போட்டுக்கிறவங்க மீது தயாரிப்பாளர் சங்கம் இன்னைக்கு நடந்த செயற்குழுவில் நடவடிக்கை எடுக்கிறதா தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. பெரிய குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு சார். என்னன்னா, தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் பாதிப்படுறாங்க. சின்ன தயாரிப்பாளர், பெரிய தயாரிப்பாளர் பெப்சினால போய் மிரட்டுறதுலாம் நிறைய அதிகமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க ஆரம்பிக்கிற கூட்டமைப்புல அதை கவனத்தில் வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு தயாரிப்பாளரும் பாதிக்கப்படக்கூடாது சார். 100% நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தயாரிப்பாளர்கள். இல்லை சார், இந்த தொழிலாளர் அமைப்பு ஆரம்பிக்கிறது வந்து ஒரு பெப்சி தொழிலாளர்கள் அங்கே இருக்கிறவங்களும் இங்கே வரலாம். நாங்கள் 2 பேரையுமே பாதுகாக்கிற மாதிரி தான் இந்த இது இருக்கும். தயாரிப்பாளர்களுக்கும் பாதுகாப்பாகவும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாகவும் தான் இந்த சங்கம் வந்து அமைக்கப்படும். அதுக்கு ஏற்ற மாதிரி பைலா தான் இங்கே சிஸ்டமே இருக்கும். ஒழுக்கம் தான் முக்கியம். நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து அச்சுறுத்தப்படுகிறார். எங்களுக்கு அந்த நிலை தொடர அதான் சார் ஒரே ஒரு பாலிசி. ஒரே ஒரு சார் அவர் சொன்னால் அது தப்பு இல்லை, நாங்கள் சொன்னால் தப்புங்கிறார். ஆமாம், ஒரே ஒரு பாலிசி டிசிஷன் தான் சார். எங்களை பொறுத்த வரைக்கும் வேலை நிறுத்தம் இருக்கக்கூடாது. இப்போ அவர் அறிக்கையில் என்ன கொடுத்துருக்காரு, நீங்கள் ஆரம்பித்தா நாங்கள் லெட்டர் கேட்போம். தயாரிப்பாக நீங்கள் முதலாளியாக பணம் போடுறவங்களா நாங்கள் பணம் போடுறவங்களா? லெட்டர் நீங்கள் எப்படி கேட்கலாம்? அதுவே குற்றமாச்சு. நீங்கள் வேலை நிறுத்தம் செய்வீங்கன்னு எல்லா இதுக்கும் சொல்கிறீங்க. வேலை நிறுத்தம்னு சொல்கிறதே இன்றைக்கி சட்டப்படி குற்றம். சிசிஐயில் வந்து அது பெரிய குற்றமான ஒரு விஷயம். ஒரு பணம் போட்டு இது பண்ணுறாங்க. இது சங்கங்களுக்கான பிரச்சனை. நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் டார்கெட் பண்ணுறீங்க. நீங்கள் சங்கம்னா சங்கத்தோட போதுங்க, இண்டிவிஜுவலாக டார்கெட் பண்ண கூடாது. பொறுத்த வரைக்கும் செல்வமணி சார் வந்து அதை வந்து சொன்னது எனக்கு அவர் நிதானத்தை கதை பிடிச்சி இவ்வளோ வருஷமாக இந்த தொழிலாளர் அமைப்பில் இருந்து இங்கே தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் மெம்பர் தான். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவர் நிலை தடுமாறி பேசுகிறாருன்னு தான் என்னோட இதாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ இது ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு நிர்வாகத்துக்கும் உள்ள விஷயத்தை ஊதி பெரியதாக்கி அவர் அண்ணன் சொன்ன மாதிரி அந்த சங்கத்துக்கோட சேர்றதுக்கோசம் இதை கிரியேட் பண்ணிட்டாருங்கிறது தான் எங்களோட. சரி, இதை தாண்டி இப்போ புதுசாக அமைப்பு அந்த கூட்டமைப்பு உருவாக்குறதுன்றது பெப்சியில் இருக்கிற இன்றைக்கி கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கிராஃப்டில் இப்போ சங்கங்களில் நுழைவு கட்டணம் என்பது மிகப்பெரிய தொகையாக இருக்குது. லட்சக்கணக்கில் பல லட்சங்கள் 5 லட்சம் 6 லட்சம்லாம் போயிட்டுருக்கு. அதுவே ஒரு வகையான ஊழல். அந்த மாதிரியான அந்த மாதிரி இடம் இங்கே இல்லை. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தமிழ்நாட்டில் புதிதாக படித்து வருகிற இளைஞர்களால் 10 லட்சமோ 5 லட்சமோ கொடுத்து ஒரு சங்கத்தில் உறுப்பினராக சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பணம் இருந்தால் அவனே தனியாக தொழில் செஞ்சுருவான். அந்த நிலை இந்த நாங்கள் ஏற்படுத்துகிற கூட்டமைப்பில் இருக்காது. மிக மிக சொற்பமான தொகை தான் நுழைவு கட்டணமாக இருக்கும். அந்த அடிப்படையில் புதிதாக உருவாகுகிற இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டில் படித்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற விஸ்காம் படித்து இருக்கிற இளைஞர்களுக்கும் இப்பொழுது கரண்ட்டில் அனுபவசாலியாக இருக்கிற தொழிலாளர்களையும் 2 பேரையும் ஒரே 2 ட்ராக்காக வச்சு ரயிலை பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கணும், பயணிகளை பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கணுன்ற அடிப்படையில் நுழைவு கட்டணம் என்பது மிக மிக குறைவாக இருக்கும். தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய பலனாக இருக்கும். இங்கே எதுக்குமே யாருடைய ஆதிக்கமும் இங்கே இருக்காது. தொழில் ஒரு சுமூகமான தொழிலாக, சுமூகமான உறவாக இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். போக போக இதுதான் சரியான தமிழ் திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு தான் உறுதியானது என்பதை நிலைநாட்டுகிற வகையில் அமையும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து அதில் இன்னொரு சிறப்பாக இருக்கு. இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உத்தியை குறைந்த சம்பளம் அதிக வேலை அப்படிங்கிறதுக்கான விஷயம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க.
அதுக்கு உங்களுடைய இதுக்காக எகென்ஸ்டாக பண்ணப்பட்டது கிடையாது. சிறுபட தயாரிப்பாளர்களையும் ஒரு சினிமாவில் ஒரு 1 கோடி ரூபாய் நீங்கள் படம் எடுக்கணும் வர்றீங்க, ஒரு 2 பேரை வச்சு வேலை செஞ்சுக்கலாம், ஒரு 3 பேரை வச்சு வேலை செஞ்சுக்கலாம், இதுக்கான பட்ஜெட் தான் உங்களுக்கு இருக்குது, இதுக்கான டைரக்டர்ஸ் ஒரு கதையை ரெடி பண்ணி வந்திருக்காங்க, அதுக்கான ஒரு ஃப்ரீடம் வேணும். தொழில் சுதந்திரம். ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இதை பண்ணுறோம். உங்களுக்கு வந்து விருப்பப்படுறவங்க அங்கே பெப்சியில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸையும் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். யாரும் எது கிடையாது உங்களுக்கு. ஏன்னா படைப்பாளிகள் 95 ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 3 வருஷம் படைப்பாளிகள் வந்து பெப்சி வந்து தனித்தனியாக வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படிதான் 3 வருஷம் போச்சு உங்களுக்கு. இது பல வருஷமா பல கோரிக்கைகள் இருக்கு. அந்த சூழ்நிலைக்கு வந்து செல்லுபடியாளர்கள் தள்ள வச்சுட்டாரு இப்போ உங்களுக்கு. இல்லை அதை தாண்டி ஒரு கருத்து சொல்கிறேன் சார். அவர் அந்த பேட்டியில் சொல்கிறாரு, பையனூரில் வந்து விஜய் படம் வந்து ஷூட்டிங் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்ததுனால 2.5 லட்சம் வேலை நாட்கள் வந்து அந்த தொழிலாளி கிடைச்சின்னு சொல்கிறார். ஒரு விஜய் படத்துக்கு 2.5 லட்சம் வேலை நாட்கள் அவங்களுக்கு கிடைச்சிதுன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் 200 படம் தயாரிச்சிட்டு இருக்காங்களே, அப்போ எத்தனை கோடி வேலை நாட்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த நன்றியை ரவ கூட மறந்துட்டு ஒரு 10 பேர் எடுக்கிற படம் எடுக்கிற இடத்துல போய் தயாரிப்பாளர் சங்கத்தில் நீங்கள் வந்து இதுக்கு துரோகம் பண்ணிட்டு போய் நீங்கள் அந்த கையெழுத்து போடுறீங்கன்னா அதோடைய நோக்கம் அது என்னன்றதை அவர் தான் சொல்லணும். அது நாங்கள் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தா அது தனிநபர் விமர்சனம் ஆகிடும். அந்த விமர்சனத்துக்குள்ளே நாங்கள் தனியாக போகல. இது தலைவர் சொன்ன மாதிரி அமைப்புக்கான பிரச்சனை. இது அமைப்புக்கான எங்கள் தயாரிப்பாளர்களை, எங்களை நம்பி வருகிற தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்காக தான் முடிவு எடுத்துருக்கிறோம். அதனால் நிச்சயமாக இது சக்ஸஸ் ஆகும். இந்த முடிவு இந்த சார் அப்புறமா இந்த டான்ஸ் அசோசியேஷன் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ அவங்க கிட்ட மேன் பவர் கரெக்டாக இருந்தால் வெளியிலேருந்து ஹையர் பண்ணுறாங்க. ஹையர் பண்ணும்போது த்ரூ ஏஜென்ட்ஸ் ஹையர் பண்ணுறாங்க. அந்த ஏஜென்ட்ஸ் வந்து ப்ராப்பராக போயிட்டு அவங்களுக்கு கொடுக்காத தொட்டு அதில் பாதிக்கப்படுற நிறைய தயாரிப்பாளருங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து டான்ஸஸ் எங்கே போகிறாங்கன்னா பெப்சிக்கு போக மாட்டாங்க, நேராக வந்து அந்த தயாரிப்பாளர் வீட்டில் வந்து உட்காராங்க, இல்லை இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்லை சார், இது வந்து நீங்கள் ஒரு கரெக்டான பாயிண்ட் ஒன்று கேட்டிருக்கீங்க சார். இதில் மிகப்பெரிய ஊழல் நடக்குது. வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதோடைய அவங்க வேலை செஞ்சவங்கள நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க, அவங்க கைக்கு எவ்வளோ போகுது, எங்ககிட்ட என்ன பில்லுன்னு நாங்கள் பில்லை காட்டுறோம். இதில் மிகப்பெரிய நிர்வாகிகளால் நடக்குதுன்னு சொன்னாங்க. அது இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ முதல் கட்டமாக நாங்கள் இந்த செயற்குழுவில் எடுத்த தீர்மானம் என்னென்னா, துணை நடிகர்கள் இதுக்கு முன்னாடி வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம் வந்து எங்களை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, அங்கே தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இவங்க பெப்சியில் ஆரம்பித்து இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எஸ்ஓ இந்த கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நடிகர் சங்கத்திலையும் இதுலேயும் 50-50 வந்து எடுக்கணுங்கிற கண்டிஷன் இருந்தது. அதுக்கப்புறம் மொத்தமாக பெப்சி அதை கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு நடிகர் சங்கத்திலேருந்து எடுக்கக்கூடாது. அங்கே இருக்க துணை நடிகர்கள், அங்கே இருக்க ஆட்களுக்கு வேலை இல்லாமல் செஞ்சாங்க. இதே நாங்களும் பேசி 50-50 எடுங்கன்னோம். சரின்ட்டு போய் அவங்க பண்ணுறதை தான் பண்ணாங்க. நான் மெம்பர்ஸ் தான் அதிகமாக வராங்க. நீங்கள் கேட்ட மாதிரி சார், நான் மெம்பர்ஸ் அதிகமாக வராங்க. ஏன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000, 2500, 5000ன்றாங்க. அவங்களுக்கு கொடுத்து 500, 600 கன்வின்ஸ்களும் கொடுக்குறது இல்லை. இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துகிட்ருக்கு. இதை சரி இதெல்லாம் வந்து நாங்கள் பேசி சரி பண்ணி எவ்வளோ பஞ்சாயத்துகள் கதிரேசன் சார் வந்து பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். பர்டிகுலராக இந்த செயற்குழு நாங்கள் என்னென்னா வரும் இந்த எங்கள் தயாரிப்பாளர்களை இனிமேல் துணை நடிகர்களை வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்திலேருந்து எடுக்கணும்னு அவங்க கொடுத்த லெட்டரை கொடுத்த பேரில் எடுக்கணுங்கிற தீர்மானத்தை நாங்கள் இப்போ இந்த இதில் வந்து எடுத்துகிட்டு இதை எல்லா தயாரிப்பாளருக்கும் தெரிவிக்கிறோம் சார். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நாங்கள் எடுக்கிறோம். வாய்ஸ் ஓவர் டப்பிங் யூனியன்லேருந்து HV சேகர் அவங்க ஒரு அசோசியேஷன் இருக்குது, அமைப்பாகவே உள்ளே வரேன்றாங்க. நிறையா அமைப்புகள் அங்கே இருக்கிறவங்களே உள்ளே வரேன்றாங்க. எங்களோட நோக்கம் அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒழுங்காக வேலை கிடைக்கணுங்கிறதுனால நாங்கள் அதை வந்து பேச்சுவார்த்தையில் நடத்திட்டு இருக்கோம் சார்.